ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நம்ம வீட்ல தனியா இருக்கும்போது எப்பயாச்சும் நம்மளோட கிரஷங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல திடீர்னு நம்மளோட பேரண்ட்ஸ் என்ட்ரி கொடுத்து நான் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும். இங்க அந்த மாதிரி தான் சாங்ஸோ ஜியாசோவை நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா உள்ள வந்து மார்க் ஷீட்டை காமிச்சு என்னது இதுன்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாங்ஷுவோ பிசிக்ஸ்ல 66 மார்க்கா பா, நான் பிசிக்ஸ்ல பாஸ் ஆயிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு சந்தோஷமா பாக்குறாங்க. அதை கேக்குற அவங்க அப்பாவோ ஜஸ்ட்ல பாஸ் ஆயிட்டு அதை வேற சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டா, அப்பா எனக்கு பிசிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காதுப்பா, நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சேன் தெரியுமா. எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் மக்க படிச்சுட்டு போய் எழுதுன பண்றாங்க. அதெல்லாம் கேக்குற அவங்க அம்மா, சாங்ஷு என்ன நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்க, 12th எக்ஸாம்ல ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனா கூட காலேஜ் கிடைக்காது, பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறதுல அந்த காலம். இப்போ எவ்வளவு காம்படிஷன் வந்துடுச்சு, மார்க்கெட்ல ஏஐ வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போனா எங்களுக்கு பயமா இருக்கு, வேற வழியே இல்ல, பிசிக்ஸ்க்கு உனக்கு டியூஷன் வைக்க போறோன்றாங்க. டியூஷனா அம்மா அப்பா வேணாம்பா, நானே படிச்சுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் வேணானா அன்னைக்கு ஈவினிங் அவங்க வீட்லயே டியூஷன் ரெடி பண்ணிட்டாங்க. யாரா சாருன்னு பார்த்தா அவங்களோட அண்ணன் சாங்யான் தான். அப்ப சாங்யான், இங்க பாரு டியூஷன் ஆரம்பிக்கிற டைம்ல இருந்து இந்த அண்ணன் தங்கச்சி உறவுலாம் கிடையாது, நான் சாரு நீ ஸ்டூடெண்ட், என்ன சாருன்னு தான் கூப்பிடணும்ன்றான். தோடா உனக்கு டீச்சர் ஆகிற தகுதி எல்லாம் இல்ல, நீ ஏன் இந்த பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டேன்ட்டு நான் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன்ட்டு எழுந்துக்கிறாங்க. அப்போ அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு ராஜினாமான்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல, உன்னோட பிசிக்ஸ் ஜெனரல் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் டியூஷனை ஸ்டார்ட் பண்றேன்ட்டு ஸ்டேட் காஸ்லா, ஸ்டேட் கெப்லர்ஸ்லா, ஸ்டேட் நியூட்டன்ஸ்லா அப்படின்னு ஒவ்வொரு லாவா கேட்டுட்டு இருக்க. சாங்ஷுவோ, டே நீ படிக்கும்போது என்ன லாவ படிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆகி எனக்கு காலேஜ்ல சீட்டே கிடைக்காட்டியும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நீ சொல்லி கொடுத்துதான் நான் பாஸ் ஆனன்ற நிலைமைகள்லாம் நான் விட்டுற மாட்டேன்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சாங்யான் சத்தமா கத்தி இப்ப போய் உட்காரியா இல்லையான்னு கேட்டா, சாங்ஷு அவனை விட சத்தமா அப்பா அம்மானு கத்தி அழுதுட்டே போய் பெட்ல விழுந்துடுறாங்க. காலேஜ்ல சீட்டு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா இவங்க கிட்ட எல்லாம் நான் டியூஷன் போகவே மாட்டேன்ட்டு சாங்ஷு கீழே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. சாங்யானோ, ஐயோ என்னாலே இவளுக்கு சொல்லி தர முடியாதுப்பா, எனக்கு அவ்வளவு பொறுமை இல்லைன்னு சொல்ல. பொறுமை இல்லையா, திறமை இல்லைன்னு சொல்லு தம்பின்ட்டு சாங்ஷு திரும்பி கலாய்க்கிறாங்க. குட்டி பிசாசே உன்னை சாவடிச்சிருவேன், நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் 80% மேலதான் எடுப்பேன், உன்ன மாதிரி ஜஸ்ட் பாஸ் எல்லாம் ஆக மாட்டேன்றான். அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா கடுப்பாகி ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறது நிறுத்துறீங்களா, சாங்ஷுக்கு வெளியே இருந்தே ஒரு டியூஷன் டீச்சர் அரேஞ்ச் பண்ணலாம், இப்ப போய் தூங்குங்கன்னு சொல்ல. சாங்ஷுக்கு ஒரே சிரிப்பு, எஸ்கேப் ஆகிட்டோம். அவங்க ரூம்ல வந்து வரைஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அம்மா உள்ள வந்து வேற டியூஷன் டீச்சரை கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமா தூங்கு, நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சாங்ஷுக்கோ செம டென்ஷன், எப்படா அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்க, இது டியூஷன் டீச்சரா இல்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா, நாம தான் ஏதாச்சும் பண்ணி வர டீச்சரை அன்னைக்கே அலர் அடிச்சு ஓடுற மாதிரி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டெரரா ஏதாச்சும் பண்ணி புதுசா வர டியூஷன் டீச்சரை அன்னைக்கே துரத்தி விடணும்னு நைட்டே ரெடி ஆகி என்ன பண்ணலாம்னு யோசிச்சு காலையில 11 மணி வரைக்கும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எழுந்து பொறுமையா அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து புதுசா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்காங்களான்ட்டு தேடி பாக்குறாங்க. ஹால்ல யாரும் இல்ல. உடனே மேல சாங்யான் ரூம்ல யாராச்சும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா அங்கேயும் யாரும் இல்ல. உடனே சாங்ஷுக்கு சம குஷி. அப்ப அவங்க கீழே வந்து சமைச்சிட்டு இருக்கா அவங்க அண்ணன் கிட்ட, என்னன்னா வரேன்னு சொன்ன டியூஷன் டீச்சர் இன்னைக்கு வரவே இல்ல போல, டிசிப்ளின் தானே நம்மளுக்குலாம் ரொம்ப முக்கியம், இப்படி டைமை கீப் அப் பண்ண தெரியாதவங்க எப்படின்னா டிசிப்ளினா இருப்பாங்க, டியூஷன்லாம் வேணான்ட்டு எனக்காக அப்பா அம்மா கிட்ட பேசுறியானா ப்ளீஸ் ப்ளீஸ் நைஸ் பண்ற மாதிரி கெஞ்சினா கிச்சன் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. என்னடா இந்நேரம் இவன் குறைஞ்சது நம்மள 10 தடவையாவது குட்டி பிசாசுன்னு இருப்பானே, சத்தமே வரலையே, என்னமோ சரி இல்லன்ட்டு எட்டி பார்த்தா அப்பதான் அவங்க அண்ணன் சாங்யான் மேல இருந்து கீழே வரான். டாக் என்ன நீ மேல இருந்து வரா, அப்ப கிச்சன்ல யாருடான்னு பார்த்தா ஜியாசு. ஜியாசுவ கிச்சன்ல பாக்குற சாங்ஷுக்கு சரியான ஷாக். நம்ம வீட்டு கிச்சன்ல ஜியாசு என்ன பண்ணிட்டு இருக்கான் டாக்ன்ட்டு சாங்ஷு ஷாக்கா கேட்டா, குட்டி பிசாசே அம்மா சொல்லலையா உனக்கு, அவன் தான் உனக்கு புதுசா டியூஷன் எடுக்க வந்திருக்கிற பிசிக்ஸ் டியூஷன் டீச்சர்ன்றான். எது ஜியாசு எனக்கு டியூஷன் எடுக்க வந்திருக்காரா, நான் அவர்கிட்ட 8th ஸ்டாண்டர்ட்ல நல்லா படிப்பேன் கெட்டிக்காரி பொண்ணுலாம் சொல்லி வச்சிருக்கேனேடா, என் மானமே போச்சு, நீ வாய மூடு நான் எந்த முகத்தை வச்சு அவரை பாப்பேனா அப்படின்னு சாங்யானை போட்டு செம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. சாங்யானோ, ஏ குட்டி பிசாசே என்ன நீ என்ன பார்த்தா பயப்பட மாட்டேன்ற, ஜியாசுவை பார்த்தா பயப்படுற, அதுவும் நல்லதுதான், பயந்தாதான் ஒழுங்கா படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஜியாசு, அட ஏன்டா காலங்காத்தாலேயே உன் தங்கச்சி வெறுப்பேத்திட்டு இருக்க, நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத சாங்ஷு, வா ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டா. சாங்ஷு ஜியாசு கிட்ட, நீங்க எப்ப ஜியாசு வந்தீங்கன்னா, நான் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டேமா, உன்னை வந்து எழுப்புனா நீ தான் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு குரட்டி விட்டு தூங்கிட்டு இருந்த, அப்ப சாங்யான் அடுத்த முறை உன்னை எழுப்பணும்னா டமால் டுமில்னு பட்டாசு வச்சுதான் எழுப்புவோன்றான். அவன் விளையாட்டுக்கு சொல்றத சாங்ஷு பைத்தியம், வீட்டுக்குள்ள யாராச்சும் பட்டாசு வெடிப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியாசு, எப்பாடே போதும் உங்க சண்டையை நிப்பாட்டுறீங்களா, சாப்பிடும் போது எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீ ஒழுங்கா சாப்பிடு சாங்ஷுன்ட்டு ஜியாசு அவனோட ஃபுட்டையும் எடுத்து சாங்ஷுக்கு போட்டு வளர்ற பொண்ணு நல்லா சாப்பிடுமான்றான். சாப்பிட்ட பிறகு சாங்ஷு ஹாப்பியா மேல அவங்க ரூமுக்கு வந்து, ஜியாசு தான் நமக்கு டீச்சரா வர போறாருன்ட்டு தெரியாம போச்சே அப்படின்னு நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆகி வெளியே வந்தா இவனுங்க ரெண்டு பேரும் கீழே வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. சாங்ஷுக்கு வீடியோ கேம்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்ப அவங்க வேணும்னுட்டே அவனுங்க முன்னாடி வந்து உட்காந்து டிவி தெரியாத மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. குட்டி பிசாசே விளையாடுறோம்னு தெரியுதுல, வேணும்ட்டே எங்க முன்னாடி வந்து ஏண்டி உட்காடுறேன்னா, அப்ப ஜியாசு இந்த ஒரே ஒரு கேம் முடிச்சுட்டு வரேன் சாங்ஷு,
ஜியாசு. அதுக்கப்புறம் கிளாஸ் பார்க்கலான்றான். சாங்ஷுவா ஓகே ஓகேன்றாங்க. ஐயோ போட்டோ எடுக்கிறத ஜியாசு பார்த்துட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லாம போஸ்ட்லாம் வேற குடுக்குறாரு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க சாங்ஷுவா பாக்குற சாங்யான், குட்டி பிசாசே என்ன உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்காம நாங்க 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்கோம்ட்டு அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட போறியான்றா. அதை கேட்டு சாங்ஷு அப்பாடா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம டாகே நம்மளுக்கு ஐடியா கொடுத்துடுச்சுட்டு, ஆமா நான் பிசிக்ஸ்ல எவ்வளவு கம்மியா மார்க் எடுத்திருக்கேன்ட்டு அப்பா அம்மா ஃபீல் பண்றாங்க. உனக்கு அந்த ஃபீலிங் கொஞ்சமாச்சும் இருக்கா? உடனே நான் பிசிக்ஸ் கத்துக்கணும் எனக்கு சொல்லித்தாங்கன்ட்டு மேல ஓடுறாங்க. அதெல்லாம் கேக்குற சாங்யானோ, ஏ குட்டி பிசாசே இவ்வளவு நாளா பிசிக்ஸ் பிடிக்காதுன்ட்டு இப்ப உடனே கத்துக்கணும்ட்டு மேல ஓடுறேன்றான். கட் பண்ணா இங்க சாங்ஷு அவங்க ரூம்ல ஜியாசுவை எடுத்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்கும் போது ஜியாசுவே உள்ள வந்துடுறாரு. என்ன லிட்டில் கேர்ள் மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க, ஏன் பிசிக்ஸ்ல மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னு கேட்டா, இல்ல ஜியாசு எனக்கு பிசிக்ஸ் வர வர பிடிக்கவே மாட்டேன்து, அதனால கிளாஸ சரியா கவனிக்கவே இல்லைன்றாங்க. ஓஹோ யாரோ என்கிட்ட கிளாஸ் இனிமே ஒழுங்கா கவனி பண்ணிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்களேனா, அது 8th ஸ்டாண்டர்ட்ல பண்ண ப்ராமிஸ் ஜியாசு. 8th ஸ்டாண்டர்ட்ல நல்லா தான் படிச்சேன், இப்ப 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன்லனா, ஹே அப்ப என்ன நான் உனக்கு டெய்லி வந்து சொல்லிட்டு இருக்கணுமான்னு ஜியாசு கேட்டா, சாங்ஷு செம்ம எக்ஸைட்டடா சூப்பரா இருக்கும் ஜியாசு டெய்லி எனக்கு வந்து சொல்லி தரீங்களான்றாங்க. அட லிட்டில் கேர்ள் நீ 8th படிக்கும் போது நான் யூஜி படிச்சுட்டு இருந்தேன், இப்ப நான் பிஜி ஃபைனல் இயரே முடிக்க போறேன். பார்ட் டைம் ஜாப் எல்லாம் விட்டுட்டு ரெகுலரா ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப்பும் போயிட்டு இருக்கேன். அதே கம்பெனில ஃபுல் டைம் ஜாபுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். வாரத்துல 4 நாள் நான் ஆபீஸ் போகணும், மீதம் இருக்க 3 நாள் நான் உனக்காக வந்து சொல்லி தரேன்றான். அப்படியா சரி சரி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா, நீங்க ஏன் இவ்வளவு ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்கீங்க, நான் வளரவே மாட்டேன்றேனே. அதெல்லாம் நேச்சர்மா, எல்லாரும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம், நீ ஒழுங்கா படிச்சு அறிவை வளர்த்துக்கோன்றான். பார்ட் டைம் ஜாப் எல்லாம் விட்டுட்டு ஜியாசு ரெகுலரா ஒரு கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தா அந்த கம்பெனில இருக்கிற ஒருத்தர் ஜியாசு கிட்ட நீ எங்கப்பா படிச்சேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜியாசு நான் எஹின்ற ஒரு ஊர்ல ஸ்கூல்லாம் முடிச்சேன் சாருன்னா, அட அந்த ஸ்கூல்ல தான்ப்பா நானும் படிச்சேன், நீ என்னோட ஜூனியர் பையனா, அப்போ நல்லதா போச்சு, நம்ம கம்பெனி நம்ம ஊர்லயே ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க, அந்த பிரான்ச் திறந்தோன்னா நான் தான் அதை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ண போறேன், நீ இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சிட்ட பிறகு நேரா என்னோட டீம்லயே வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. சரிங்க சார்ன்ட்டு ஜியாசுவும் ஒரு கியூரியாசிட்டியால அந்த கம்பெனி கரண்டா பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்த நாள் ரொம்ப டயர்டா எங்க சாங்ஷுக்கு டியூஷன் எடுக்க வரான். டயர்டா வர ஜியாசுவை பாக்குற சாங்ஷுவோ, என்னாச்சு ஜியாசு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க, இன்னைக்கு உங்க முகமே டயர்டா இருக்குன்னு கேட்டா, சரியா தூங்கலாமான்னு சொன்னா, அப்போ ஓகே நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சாங்ஷு நைஸா சத்தம் இல்லாம ஜியாசு பக்கத்துல வந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறத வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜியாசு திடீர்னு எழுந்து, ஹே லிட்டில் கேர்ள் என்ன நீ ஹோம்வொர்க் பண்ணாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, சாங்ஷு உடனே அவங்க வரைஞ்சிட்டு இருக்க நோட்டை ஒழிச்சு ஹோம்வொர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா ஜியாசு அவங்க வரைஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். இதுல இருந்து உனக்கு பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது நல்லாவே தெரியுது, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன்ட்டு கீழே வந்து சாங்கியான் கிட்ட, மச்சான் நிஜமாலே சாங்ஷுக்கு பிசிக்ஸ்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல போலடா, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், பேசாம சாங்ஷுவை ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போலான்ட்டு பிளான் பண்றாங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்தா அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ட்டு சாங்கியானும் ஜியாசுவும் சாங்ஷுவை ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப சாங்கியான் நான் உள்ள வரலடா அதெல்லாம் சம போர், நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க நான் வெளியவே கேம் விளையாடிட்டு இருக்கேன் வந்துட்டு கால் பண்ணுங்கன்ட்டு போயிடுறான். சரி நீ வா சாங்ஷு அவன் கிடக்குறான் நாம போய் பார்க்கலாம்னு ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு வந்து, நம்மளோட டே டு டே லைஃப்ல சயின்ஸ் இல்லாம கிடையாது, நம்மளுக்கு எல்லா திங்ஸும் ஈஸியா கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்ல, சின்ன எக்ஸாம்பிள், நாம டெய்லி யூஸ் பண்ற மொபைல் எடுத்துக்கோ, யாருக்கோ கால் பண்ணி நாம இங்க இருந்து பேசினா நம்மளோட வாய்ஸ் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கேக்குது, அதெல்லாம் ஒரு மிராக்கிள் தெரியுமா. நான் சாங்ஷு ரொம்ப போர் அடிக்கிறேனா, சரி இப்போ ஒரு ரைடு விளையாடிட்டு அனுப்புறான். சாங்ஷுவுமே எப்படா இவன் சொற்பொழி வாட்டுறதை நிப்பாட்டுவான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வேகமா ரைடுக்கு போறாங்க. அந்த ரைடு முடிச்சிட்டோம்னா அடுத்த ரைடு வந்து சுனாமி எப்படி வருதுன்ற ஒரு 3D ஸ்டிமுலேஷன் மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஜியாசு சுனாமி எல்லாம் வரக்கூடாது, இன் கேஸ் வந்தா அதுல இருந்து உன்னை நீ எப்படி பாதுகாத்துக்கலான்றதும் சயின்ஸ் தான்றான். அப்ப அந்த ஸ்கிரீன்ல நிஜமாலே சுனாமி வர மாதிரி இருக்கிறத பாக்குற சாங்ஷு, நான் என்ன மட்டும் பாதுகாத்துக்கல உங்களையும் தான் சேர்த்து பாதுகாக்கிறேன்ட்டு 2 பேரும் ஓடுறாங்க. அதுக்கடுத்த ரைடு பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். அங்க ஒரு பாட் இருக்கு, அந்த பாட்ல நம்மளோட உள்ளங்கைகளை வச்சா அந்த செடி வளர்ற மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுது. சாங்ஷுக்கு ஒரே ஹாப்பி தான், நானும் செடி வளர்த்துட்டேன். அப்ப ஜியாசு, முன்னெல்லாம் நாம செடி மரம்லாம் வளர்க்கணும்ட்டு அவசியமே இல்ல, அதுவாவே நேச்சுரலாவே க்ரோ ஆகும், இப்ப நம்ம அதெல்லாம் வளர்றதுக்கு இடம் விடாம பில்டிங்கா கட்டி வச்சிருக்கோம். மரம் எல்லாமே எப்படி நம்ம நல்ல காத்த சுவாசிக்கிறது, மழை எப்படி வரும், தண்ணி எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் சயின்ஸ் இருக்கு சாங்ஷு. எனக்காக வேணா உனக்காக வேணா நம்ம நேச்சருக்காக இது எல்லாத்தையும் நீ நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு எல்லாம் வரும்போது நம்ம கண்ட்ரியும் டெவலப் கண்ட்ரி ஆகுறதுக்கு நீயும் ஒரு ரீசனா இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம நாடு வளர்ந்த நாடா மாற நானும் ஒரு காரணமா இருக்கேன், நல்லா படிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதை எல்லாம் சாங்ஷு அங்க மியூசியம்லயே உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாசு அவங்க 2 பேரும் குடிக்கிறதுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சா சாங்ஷு அப்ப ஜியாசு கிட்ட, ஜியாசு நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், போய் சொல்லாம ஆன்சர் பண்றீங்களான்ட்டு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா, காலேஜே முடிக்க போறீங்க, இப்ப வரைக்குமா யாரும் உங்களுக்கு ப்ரொபோஸே பண்ணலன்றாங்க. அதை கேக்குற ஜியாசு, ஹே லிட்டில் கேர்ள் சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட் கேட்க போறேன்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு கேக்குற. இல்ல ஜியாசு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எனக்கே இது வரைக்கும் 2-3 ப்ரொபோசல் வந்துச்சு, உங்களுக்கு இது வரைக்குமா ஒன்னும் வரல, அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆன்லைன்
ஆன்லைன் டேட்டிங் ஆப்பும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுலயும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா அப்படின்ட்டு சும்மாச்சுக்கும் ஜியாசுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போய் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஜியாசு என்ன பண்றோன்ட்டு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, எவ்வளவு தைரியமா என்கிட்டயே சொல்ற, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உனக்கு இருந்த தைரியம் அளவு எனக்கு இல்லப்பா, அண்ட் இப்ப இருக்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு யாரும் இல்ல, இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்க கிட்ட முதல்ல சொல்றேன் சரியா அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணி, இப்ப நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இந்த ஆன்லைன் டேட்டிங் லவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் சரியான. சாங்ஷுவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஜியாசுக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு ஒர்க்கை முடிக்கணும்னு கால் வந்ததால அவன் இவங்களை கிளம்ப சொல்லிட்டு அங்க மியூசியம்லயே உட்காந்து லேப்டாப் எடுத்து அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான். நான் லிட்டில் கேர்ள் சொன்னதெல்லாம் புரியுதுல, படிப்பு தான் ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வரைஞ்சிருந்த டிராயிங் நோட்டை காணல. உடனே சாங்கியான் கிட்ட வந்து அண்ணா என் டிராயிங் நோட் காணா, வானா கார்ல இருக்கான்ட்டு பாத்துட்டு வரலாம்னா, சாங்கியானோ ஹே குட்டி பிசாசே கார்ல எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப சாங்ஷோ உட்காந்து எங்க விட்டுருப்போன்ட்டு யோசிச்சு பார்த்தா அவங்க மியூசியம்ல விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மியூசியம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் நோட் புக்கை விட்டு வந்துட்டேன், அதை எடுத்து எனக்கு அனுப்புறீங்களான்னு கேட்டா நான் அதை ஆல்ரெடி உங்க கூட வந்தவர்கிட்ட கொடுத்துட்டோன்றாங்க. சாங்ஷோக்கோ சரியான ஷாக், ஐயோ நம்ம சின்ன வயசுல இருந்து ஜியாசுவை வரைஞ்சதெல்லாம் அவர் பார்த்துட்டாருன்னா நம்ம மானமே போயிடுமே, என்ன நினைப்பாருன்ட்டு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு யோசிச்சு இருக்காங்க. டிராயிங்ஸை ஜியாசு பாத்திரக்கூடாதுன்ட்டு நினைச்சிட்டே தூங்குற சாங்ஷுவை காலையிலேயே சாங்கியான் வந்து எழுப்பி இந்த புடி உன் நோட் புக்கை ஜியாசு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனான்னு சொன்னா சாங்ஷு, ஆனா அது ஜியாசு திறந்து பார்த்தாரா ஏதாவது சொன்னாரானா, இல்லையே ஏன் நீ ஏதாச்சும் கோளாரா பண்றியானா, இல்ல சும்மா கேட்டேனான்ட்டு அவனை அனுப்பிச்சுட்டு, என்ன சாங்ஷு நீ எப்படி வசமா மாட்டிக்கிட்டியே, ஜியாசு டிராயிங்க பாத்துருப்பாருன்னு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல நம்ம ஆன்லைன் டேட்டிங்னு கதை விட்டதை நினைச்சு கவலைப்படுறதா, இப்படி வகையா நாமளே மாட்டிக்கிட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா எங்க சாங்கியான் ஜியாசு கிட்ட வந்து மச்சான் மியூசியம்ல சாங்ஷு உங்ககிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு ஆன்லைன் டேட்டிங்க பத்திலாம் ஏதோ சொன்னா, நீ அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறேன்டா, விவரம் தெரியாத இந்த வயசுல ஆன்லைன்ல ஏதாச்சும் ட்ராப்ல போய் மாட்டிப்பாலோன்ட்டு பயமா இருக்குதுடான்றான். ஆமாண்டா இந்த காலத்து பசங்களுக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஷேர் பண்ற போட்டோஸ் வீடியோஸ்லாம் என்னத்தான் டெலீட் பண்ணாலும் திரும்பி எடுத்துடலான்றது தெரியாம ஏதோ சேஃபா இருக்கிறதா நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஃப்ரீயா விடு நான் நாளைக்கு டியூஷன்ல பாத்துக்கிறேன். சாங்ஷு அந்த லெவலுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டான்றான். டியூஷன் வர ஜியாசு என்ன கேட்க போறாரு என்ன சொல்ல போறாருன்ட்டு ஒண்ணுமே புரியாம மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்காங்க. சாங்ஷு டிராயிங்க பார்த்திருந்தா கூட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம், இந்த ஆன்லைன் டேட்டிங் கதையை தான் என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலையேன்ட்டு பேசாம தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிடலாம்னு படுத்துக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜியாசு உள்ள என்ட்ரி ஆக, லிட்டில் கேர்ள் நீ கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது, எழுந்துரு எனக்கும் சாங்கியானுக்கு மட்டும் தான் தெரியும், நாங்க இன்னும் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லல, எழுந்து என்ன கதைன்னு சொல்லு, யார் அந்த பையன், எவ்வளவு நாளா தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கான், எந்த ஊருன்னு கேட்டா எஹின்ட்டு ஜியாசுவோட சொந்த ஊரை சொல்றாங்க. அது இங்க இருந்து வேற ஸ்டேட், லைக் சென்னை டு டெல்லி மாதிரி ஃபிளைட்லயே 3 ஹவர் டிராவல். அப்புறம் வயசும் ஜியாசு வயசுக்கு ஏத்த மாதிரியே சொல்றாங்க, ஒரு 24-25 இருக்கும்ட்டு. அதையெல்லாம் கேட்டு செம்ம கடுப்பாகிற ஜியாசு, என்ன லிட்டில் கேர்ள் நீ இன்னும் லிட்டில் கேர்ள்ன்றத மறந்துட்டியா, இந்த ஃபர்ஸ்ட் அவனுக்கு கால் பண்ணிட்டு ஜியாசு அவனோட மொபைலை கொடுத்தா, இல்ல நாங்க நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கல, ஆன்லைன்ல மட்டும் தான் பேசுவோம், அதுவும் நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு பேச வேணாம், எனக்கு படிப்பு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டேன், நீங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ், என் அண்ணா கிட்டயும் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் ஜியாசுன்னு கெஞ்சுறாங்க. ஃபர்ஸ்ட் கெஞ்சுறத நிப்பாட்டு சாங்ஷு, உனக்கு இப்ப சொல்றதுதான் நல்லா படிச்சு சுயமா சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த காதல் கத்திரிக்காக்கெல்லாம் இடமே கொடுக்காதுன்ட்டு செம்மையா திட்டி விட்டுறான். படிக்கும்போது இந்த லவ்ன்ற டிஸ்ட்ராக்ஷன்ல எல்லாம் போவாம கவனமா படின்னு ஜியாசு சாங்ஷுக்கு அட்வைஸ் பண்ணி வாரத்துல 3 நாள் ரெகுலரா சாங்ஷுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். சாங்ஷுவுமே இன்ட்ரெஸ்டா டிவியேட் ஆகாம நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் சாங்ஷு நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்ட, இனிமே உனக்கு டியூஷன் எல்லாம் தேவையில்ல, என்னோட லிட்டில் கேர்ள் நல்லா படிச்சு பெரிய கேர்ளா வளர்ந்துட்டு இருக்கான்ட்டு சொன்னா சாங்ஷுக்கோ 3 நாள் உங்களை பாக்குறதே கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இனிமே எப்போ பார்க்க போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தா ஜியாசு கீழே வந்து சாங்ஷுவோட அப்பா அம்மா கிட்ட இனிமே டியூஷன் எல்லாம் தேவையில்ல ஆன்ட்டி, சாங்ஷு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நல்ல மார்க்ஸ் எடுத்தா நான் கிஃப்ட் அனுப்புறதாவும் சொல்லியிருக்கேன்றான். அப்படியா நல்லதுப்பா, சரி இன்னைக்கு நைட் நியூ இயர்ல எங்க கூட இருந்துட்டு அப்புறம் ஒரு ரூமுக்கு போனா சாங்ஷு டக்குன்னு அவங்க ரூமுக்கு ஓடி வராங்க. அட்டா நியூ இயர்ன்றதே மறந்துட்டோமே, ஜியாசுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரணுமே, பொருளா தரதை விட நம்ம கைப்பட ஏதாச்சும் எழுதி தரலாம்ட்டு எழுதி ஒரு ரெட் கவர்ல போட்டு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வராங்க. ஏன்னா ரெட் கவர்ல கொடுத்தா எல்லாம் லவ்னு நினைச்சுப்பாங்க இல்லையா, அதனால யாருக்கும் தெரியாம ஜியாசோட கோட்ல வச்சிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு சாங்ஷோட அப்பா நியூ இயருக்கு அவங்க 3 பேருக்கும் ரெட் கலர்ல பிரசன்ட் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாக்கு முதல்ல கொடுக்குறாரு. என்னங்க ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு கொடுக்காம எனக்கு தரீங்கன்னா, உடனே சாங்கியானும் சாங்ஷுவும் எழுந்து அப்பா அம்மா உங்களை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்பயும் இதே போல லவ்வபிளா இருங்கன்னு சொல்லிட்டு சாங்ஷு அவங்க கிஃப்ட் என்னதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பிராண்ட் நியூ போனு. அப்ப சாங்ஷுவோட அப்பா அம்மா இந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப் லவ்ன்ற ட்ராப்ல எல்லாம் போய் மாட்டிக்காத சாங்ஷு, என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, சாங்கியான் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டான், வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் தெரியாம நீங்க பண்ணணும்னு நினைச்சாலே அதுவே தப்பு தான், நம்மளுக்கே ஒரு விஷயம் தப்புன்னு தோன்றனாலதான் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாம பண்றோம், சோ இனிமேல் அப்படி ஒரு தப்பா பண்ணாதான். அண்ட் சாங்கியான் உன் நல்லதுக்காக தான் சொன்னான், அவன் மேல கோச்சிக்காதன்னா, எனக்கு அது தெரியாதாமான்ட்டு சாங்கியான போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. புது வருஷம் அதுமா தனியா அவன் ரூம்ல இருக்கிற ஜியாசுக்கு அவன் ஊர்ல இருந்து ஒரு கால்
வருது. இந்த மாதிரி அவனோட அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கன்சென்ட் ஃபார்ம்ல சைன்லாம் போடணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு கால் வருது. ஜியாசுமே உடனே அடுத்த ஃபிளைட்டை புக் பண்ணி அவனோட சொந்த ஊருக்கு கிளம்புறான். இந்த சீன் எல்லாம் நமக்கு காட்டும்போது ஜியாசுக்கு ஏதோ சேடான ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரியே காட்டுறாங்க. அப்ப ஜியாசு ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா நியூ இயர் அதுவுமா நமக்கு விஷ் பண்ண கூட ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கோட்ல சாங்ஷு வச்ச லெட்டரை பாத்துறான். என்ன லெட்டர் இது, யார் வச்சிருப்பாங்கன்னு எடுத்து பார்த்தா ஷாங்ஷு அதுல என்னோட பிசிக்ஸ் டியூஷன் டீச்சருக்கு ஹாப்பியஸ்ட் நியூ இயர், இனிமே வர எல்லா நியூ இயருமே உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும்ட்டு எழுதிருக்காங்க. அதை பாக்குற ஜியாசுவோ இதை வைக்கிறதுக்காக தான் நீ வெக்கப்பட்டு ஓடி போனியான்ட்டு நினைச்சு பாக்குறான். சில சமயங்கள்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சே நம்மளை காயப்படுத்தும் போது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நபர் கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு ஒரு சிரிப்பை தரும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் இங்க ஜியாசு ஒரே நேரத்துல ஒன்னா சிரிச்சிட்டோம் அழுதுட்டும் வந்துதான் ஃபிளைட் ஏறி இருக்கான். ஜியாசு ஊருக்கு போன விஷயம்லாம் தெரியாத சாங்ஷு ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்துட்ட பிறகு வெளியே இருக்க அந்த பப்பி டாகோட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா, ஹே குட்டி பிசாசே, இந்த ஜியாசு ஏதோ உனக்கு பார்சல் அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னா, பார்சல் அனுப்பிச்சிருக்காரு, அவர் வழக்கமா வீட்டுக்கு வந்துட்டு தானே கொடுத்துட்டு போவாருன்னா, அவன் ஊருக்கு போன விஷயமே உனக்கு தெரியாதா, அவன் ஊருக்கு போயிட்டான் குட்டி பிசாசே, அதனாலதான் பார்சல் அனுப்பிச்சிருக்கான்ட்டு சொல்ல சாங்ஷுக்கு ஒரே சோகமா போச்சு. என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாருன்ட்டு. அப்ப அவங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லயே ஜியாசு ஊருக்கு தனியா போயிட்டு வரலாமன்ட்டாலாம் நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் அவங்க அண்ணா கிட்ட, ஹே டாகே, உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஒண்ணு வீட்டுல இருக்கீங்க இல்லைன்னா போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதா, லவ்லாம் பண்ண மாட்டீங்களான்னா சாங்கியான் அவங்க பக்கத்துல வந்து, நாங்க மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாதுன்றா. சாங்ஷுவா மனசுக்குள்ளேயே அட போடா பைத்தியம்ட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல சாங்ஷு ஜியாசுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்சிருக்க பார்சல் என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பப்பி டாக். உடனே ஜியாசுக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் உங்க மேல கோவமா இருக்கேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க, கிராஜுவேஷன் டேக்கெல்லாம் வருவீங்களா மாட்டீங்களான்றாங்க. அட லிட்டில் கேர்ள், இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் வந்துச்சு கேர்ள், அதான் நைட்டோட நைட்டு கிளம்பிட்டேன், கிராஜுவேஷன் டேக்கெல்லாம் வராம எப்படி, நான் வருவேன், நீயும் வரியா பாக்கலாம்னா, வரேன் பாக்கலாமேன்ட்டு காலை வச்சுட்டு சாங்ஷு ஜியாசுக்காக வாங்கின கிஃப்ட பார்த்துட்டே இந்த கிஃப்ட ஜியாசுக்காக நம்ம கிராஜுவேஷன் டேல தரலாம்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜியாசு ஊருக்கு வந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு அவன் வீட்டுக்கே வர. ஆனா அந்த பொண்ணை பாக்குற ஜியாசுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் ஜியாசு ஏன் இப்ப வந்துன்ற மாதிரி தான் பாக்குறான். அவங்களோ ஹே உள்ளலாம் வர சொல்ல மாட்டியாடானா ஜியாசு அவங்கள உள்ள வராம தடுத்து, என்ன விஷயம், எதுக்காக இந்த டைம்ல வந்திருக்கன்னு கேட்டா அவங்க பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஜியாசு கிட்ட கொடுத்து, அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுக்கோ ஜியாசு, ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவினா, ஜியாசு அதை வாங்கிக்கல, உனக்கு உதவி பண்ணணும்னு தோணுனதே சந்தோஷம்ன்றான். அந்த பொண்ணோ ரொம்ப கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் வாங்கிக்க ஜியாசு, இது உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, நான் தான் வேணான்றேன்ட்டு அவங்கள 3 லட்சம் மாதிரி பேசி அனுப்பிச்சிடுறான். இந்த பொண்ணோ, உனக்கு என்ன பார்த்ததுல சந்தோஷமா இல்லையான்ட்டுலாம் எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு ஜியாசுவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. செம்ம கியூட்டான பார்ட் கைஸ் இது. ஃபர்ஸ்ட் டைம் ஜியாசுவும் ஷாங்ஷுவும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்க போறாங்க. ஆக்சுவலா ஜியாசு கிராஜுவேஷன் டேக்காக அவன் ஊர்ல இருந்து காலேஜுக்கு வந்திருக்கான். இங்க சாங்ஷு அவங்க அப்பா கூட சாங்கியானுக்காக வராங்க. அங்க ஜியாசுவை பாக்குற சாங்ஷுக்கு வருது பாருங்க ஒரு வெக்கம், செம்ம கியூட் தெரியுமா. நான் இந்த சீனை மட்டும் ஒரு 10-15 தடவை கிட்ட ரீவைண்ட் பண்ணி பார்த்திருப்பேன். அவங்க அப்பா பின்னாடி ஒளிஞ்சி ஜியாசுவை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஜியாசுவா நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்ப அவங்க அப்பா சாங்கியானு ஜியாசு எல்லாரையும் சேர்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. சாங்ஷுக்கு அடடா இவரை நம்மளால பார்க்கவே முடியல, எப்படி இந்த கிஃப்ட கொடுக்க போறோம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க. சாங்கியானு என்னோட ப்ரொஃபசர்ஸ் கிட்ட வந்து பேசுங்க பாட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடுறான். அப்பாடா ஒரு வழியா போயிட்டாங்கன்ட்டு சாங்ஷு ஜியாசு கிட்ட கிஃப்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃப்ளவர் பொக்கேவை கொடுக்குறாங்க. அதை பாக்குற ஜியாசுவா, என்ன லிட்டில் கேர்ள் எனக்கா, உன் அண்ணனுக்கு கொடுக்கலையா, அவன் கிடக்குறான் டாக், இந்த பூ உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க மெயினா வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்கலான்ட்டு நினைக்கிற சமயத்துல ஜியாசு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சாங்ஷுவா அவனோட தங்கச்சின்னு சொல்லி எங்க 2 பேரையும் போட்டோ எடுங்கடான்னு சொல்லி கூப்பிடுறான். தங்கச்சி ஆண்டு சாங்ஷுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. இங்க பாருங்க ஜியாசு, நான் இன்னும் லிட்டில் கேர்ள் கிடையாது, இனிமேல் என்ன தங்கச்சி லிட்டில் கேர்ள்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க, நானும் 12th போறேன்னு சொல்லி முதல்ல ஜியாசோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறத தங்கச்சின்னு சொல்லி எடுக்க வச்சிட்டாருன்ட்டு ஃபீல் பண்ணிட்டே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கிராஜுவேஷன் செரிமோனி எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையா குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா ஜியாசோக்கு குடிக்கிற ஹேபிட் இல்ல. சாங்கியானை பார்த்து, ஏன்டா இவ்வளவு குடிச்சிட்டு இருக்க, லிமிட்டா குடினா, மச்சான் நாம படம்லாம் பார்த்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூடாது லவ் பண்ண கூடாதுன்னு தான் முடிவு எடுத்திருக்கோம், குடிக்க மாட்டோம்ட்டு முடிவு எடுக்கல, ஏதோ உனக்கு ஹேபிட் இல்லன்றனால நான் உனக்கு கம்பல் பண்ணாம இருக்கிறேன், என்னைக்கோ ஒரு நாள் தானே குடிக்கிறேன், ஃப்ரீயா விடுறான்னு சொன்னா அவனுங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் எழுந்து, ஜியாசு ஏன்டா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க, இத்தனை பேர் நாங்க எல்லாரும் குடிக்கிறோம்ல, ஒரு ஜிப்பு குடிச்சா உனக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜியாசு ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்தாலையா, அவ கிராஜுவேஷன் பிக்சர் எல்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இங்க சாங்கியான் வேற சம மட்ட டைம் வேற செம்ம லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஜியாசு தான் சாங்கியானா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவனோட அப்பா அம்மா பாத்துடுறாங்க. என்னப்பா இவன் இப்படி குடிச்சிருக்கான், ஏன் குடிக்கிறோம் எதுக்கு குடிக்கிறோம்லாம் ஒண்ணுமே தெரியாம அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபன்னு நினைச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க, என்னத்த
அத்தை சொல்ல அந்த டைம் பார்த்து சாங்ஷு கீழே வந்து என்னடா நடக்குதுன்னு பார்த்தா சாங்கியானோட அம்மா இந்நேரத்துல நீ ஏன்பா வெளியே போற, சாங்கியான் ரூம்லயே படுத்துக்கோ, நாங்க இவனை எங்க ரூம்ல படுக்க வச்சிருக்கோம், சாங்ஷு ஜியாசுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. ஜியாசுவோ ஆரம்பத்துல வேணான்றான். ஆனா சாங்ஷுவோட அம்மா ஜியாசுவை மிரட்டி அதட்டி மேல போய் ஒழுங்கா தூங்குப்பான்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப சாங்ஷு எங்க அண்ணன் மட்டும் மட்டை ஆயிட்டா நீங்க எப்படி இவ்வளவு ஸ்டெடியா இருக்கீங்கன்னா, ஹே லிட்டில் கேர்ள் என்ன பார்த்தா அவனுக்கு குடிக்கிற பையன் மாதிரி தெரியுதா, நம்ம சுயநினைவை இழக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, நீயும் பெரிய பொண்ணு ஆயிட்ட பிறகு இந்த ஹேபிட் எல்லாம் வச்சுக்காதன்றான். நம்ம வீட்டுல அதுவும் நம்ம பக்கத்து ரூம்லயே ஜியாசு இருக்கிறாருன்றத நினைச்சு சாங்ஷுக்கு தூக்கமே வரல. சரி அவருக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி போய் ஒழுங்கா தூங்குறாரா பாக்கலாம்ட்டு வெளியே வந்தா ஜியாசு வீட்டுக்கு வெளியே இருக்க கார்டன்ல உட்காந்து இருக்கான். உடனே சாங்ஷு அங்க வந்து என்ன ஜியாசு தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஜியாசோட முகமே வாடி டல்லா இருக்கு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ற சாங்ஷு என்ன அப்செட்டா இருக்கீங்களா, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க ஜியாசு, எதுனாலும் பாத்துக்கலாம் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர் பக்கத்துல வந்து உட்காந்தா. லிட்டில் கேர்ள் அதெல்லாம் ஒன்னும் ஆகல, இந்நேரத்துல நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கனா, அட சொல்லுங்க ஜியாசு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் அண்ணா கிட்ட கூட சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ்னு சொல்லி சிரிச்சு சிரிங்க ஜியாசு, எப்பயுமே உங்களை சிரிச்ச முகத்தோட பார்த்து இப்படி அப்செட்டா பாக்குறது நல்லாவே இல்லைன்னா, அதெல்லாம் சொன்னா உனக்கு இந்த வயசுல ஒன்னும் புரியாது, புது ஐட்டம்ன்றனால எனக்கு தூக்கம் வரல, நீ ஒழுங்கா மேல போய் தூங்குன்னு சொன்னா. காசு விஷயமா ஜியாசு எனக்கு தெரியும், அதனால தானே நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய வேலைக்கெல்லாம் போறீங்க, பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் படிப்பை முடிச்சிட்டு நல்லா சம்பாரிச்சு உங்களுக்கு காசு தரேன், ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பெரிய மனுஷி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாசோவோ லிட்டில் கேர்ள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ போய் மேல தூங்குனா. சாங்ஷுக்கு மேல தூக்கமே வரல. அப்ப அவங்க ஜியாசோ கொடுத்த அந்த மில்க் பாட்டில்ல நிறைய விஷ் லிஸ்ட் எல்லாம் எழுதி அப்பப்போ போட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒழுங்கா படிச்சு நல்லா சம்பாரிச்சு ஜியாசுக்கு நிம்மதி தரணும்ட்டு எழுதி போடுறாங்க.